அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து 12th ஹிஸ்ட்ரியில் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, காந்தியடிகளுடைய சம்ரான் இயக்கம், கேதா சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, அது அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அகமதாபாத் மில்லு போராட்டமும், அது மூணும் பார்த்துருவோம். இந்த வீடியோவில் இந்த மூணு மட்டும் பார்ப்போம், மீதி இருக்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். மாண்டே எக்ஸாம்ஸ் போர்டு சீர்திருத்தங்கள், பிராமணர் இல்லாதொரு இயக்கம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கம், ஜாலியன் வாலாபாக் படுகொலையாக இருக்கட்டும், இல்லை சுயராஜ்ய கட்சி, அதன் பிறகு அதனுடைய செயல்பாடு, சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்தது, வட்டமேசை மாநாடு நடந்தது, 3 வட்டமேசை மாநாடு, அப்புறம் காந்தியடிகளின் பேக்ட் ஒப்பந்தம் நடந்தது, அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடந்த அந்த ஒரு பூனா ஒப்பந்தம், இது எல்லாமே வந்து இந்த பாடத்தில் பார்க்குறது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சம்பரான் சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, காந்தியடிகளுக்கு 1917, அது ஒன்று. இன்னொன்று அகமதாபாத் மில்லு போராட்டம் 1918 நடந்திருக்கும். இன்னொன்று கேதா சத்தியாகிரகம் சொல்லிட்டு நடந்திருக்கும், அதுவும் 1918 தான். ஸோ சம்பரானு, அகமதாபாத்து, கேதா, இதுதான் நம்ம ஈஸியாக என்ன சொல்லுவோம்னா சிஏஜின்னு சொல்லுவாங்க. சிஏஜின்னா சி ஃபார் சம்பரானு, ஏ ஃபார் அகமதாபாத்து, இந்த ஜி ஃபார் கேதா. அதாவது ஷார்ட்கட்டாக சிஏஜின்னு சொல்லிட்டோம்னா சம்பரானு, அகமதாபாத்து, கேதா 3 மைண்டில் வச்சுக்கலாம். ஏன்னா காந்தி இது முக்கியமானது. காந்தி பிறந்தது 1869. ஏன்னா காந்தி, அப்புறமா பெரியார், அதன் பிறகு வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு, இவங்க 3த்தையும் மைண்டில் வச்சுக்கலாம். எப்படின்னா 1869 காந்தி, 1879 தந்தை பெரியார், 1889 ஜவஹர்லால் நேரு, அப்படி மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ எங்கே பிறந்தாருன்னா குஜராத் போர்பந்தரில் பிறந்தார். இந்தியாவுக்கு எப்போ வராருன்னா 1915 தான் இந்தியா வராரு காந்தியடிகள். ஸோ காந்தியடிகள் இந்தியாவுக்கு தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்தார் இல்லையா 1915 இந்தியாவுக்கு, அந்த ஜனவரி 9 இந்த டேட்டு. ஸோ அதனால தான் ஜனவரி 9 வந்து அயல்நாடு வாழ் இந்தியர் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். 1915 அவர் வந்ததை நினைவு கூறுற வகையில் தான் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதன் பிறகு இவருடைய குருநாதர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து இவருடைய குருநாதர். அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தான் தன்னுடைய அரசியல் குருவாக அடையாளம் காண்டார் இவர் காந்தியடிகள். காந்தியடிகளுடைய அரசியல் குரு யாருன்னு கேட்டாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான். ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். இவர் நிறைய மூமெண்ட்டில் கலந்துட்டுருக்காரு. நீங்கள் லைன் பை லைன் புக்கை ஒருத்தர் படிச்சிங்க. இதில் முக்கியமானது மட்டும் நம்ம பார்ப்போம், ஏன்னா வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக. தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சத்தியம், அகிம்சை அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கான சத்தியாகிரக போராட்டத்துக்கு படிப்படியாக உருவாக்கிக்கிட்டார். அது பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சோதனை சம்பரான் சத்தியாகிரகம், சம்பரான் இயக்கம் 1917. இந்த போராட்டம் வந்து முதல் சட்ட மறுப்பு போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முதல்ல சம்பரானுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இது வந்து எந்த ஸ்டேட் இந்தியாவில், பீகார் ஸ்டேட்டில் தான் இருக்குது சம்பரான் அப்படிங்கிறது. சம்பரான் சத்தியாகிரகம் காந்தியடிகள் நிகழ்த்தப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1917. என்ன விஷயம் அப்படின்னா, பீகாரில் வந்து தீன் காதியா அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன தீன் காதியா அப்படின்னா ஒரு சுரண்டல் மெத்தடு. இந்திய விவசாயக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் நிலத்தில் வந்து 20ல் ஒரு 3 பங்கு அவுரி செடியை வந்து நீங்கள் பயிரிடணும் அப்படிம்பாங்க. அந்த அவுரி செடிங்கிறது தான் அந்த 20ல் 3 பங்குன்னு சொல்கிறது. அவுரி செடிங்கிறது என்னன்னா இண்டிகோம்பாங்க, கருநில செடி, கருநில சாயம் செடி. அது வந்து ஐரோப்பிய வர்த்தகர்கள் இது பண்ணுவாங்க, இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. நம்மளை பண்ண சொல்லிட்டாங்க, நம்மளை வந்து பண்ணையாளர் நம்மளை வந்து பயிர் பண்ண சொல்கிறாங்க, கட்டாயப்படுத்தி நம்மளும் பயிர் பண்ணுறோம். ஜெர்மானிய செயற்கை சாயங்கள் வந்துடுமா, அது வந்த உடனே இது வந்து கொஞ்சம் டல்லாகிடும். ஸோ அதனுடைய அந்த 3ல் 20 பங்கு நீங்கள் கட்டாயமாக அதை வந்து விளைவிக்கணும். அதுலேயும் வர்த்தகர்கள் என்ன விலைக்கு கேட்குறாங்களோ அந்த விலைக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு விவசாயம் சுரண்டுறாங்க. ஸோ பிரச்சனை கிரியேட் ஆகுது. அப்போது ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹக்கு, ஆச்சாரிய கிருபாலனி, மகாதேவ தேசாய், இந்த 4 பேர், இவங்கெல்லாம் உள்ளூர் தலைவர்கிட்ட காந்தியடிகள் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறாரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணுறாங்கன்னா, காந்தியடியை வந்து நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போக மறுக்கிறாரு. அப்போ பிரச்சனை கிரியேட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இதில் தான் கடைசியில் வின் பண்ணுறது இவர் தான். ஏன்னா அந்த சிரமம் நிறைய வருது. அதில் ராஜ்குமார் சுக்லாங்கிற ஒரு விவசாயி வந்து என்ன பண்ணுறாரு, சம்பரானுக்கு வந்து வருகை புரிகிறாரு. வருகை புரியும் மாதிரி காந்தி கேட்டுக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவன் தான் சம்பரானுக்கு காந்தியடிகளை வான்னு கூப்பிட்டான். காந்தி விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு அவரும் வந்தார். சம்பரானை வந்தவுடனே அதை போலீஸ்காரன் வெளியே போகணும்னு சொன்னார். ஆனால் அவர் மறுத்துட்டார். இந்த விஷயம் காட்டுத்தீ போல் பரவுது. இதுதான் வந்து முதல் முறையாக காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்க செயல்முறையை பாடத்தை கற்றுக்கிட்டார். அவரே சொன்னார் இந்த கான்செப்டை. இந்த திட்டத்தை வந்து இந்த திட்டத்துக்கு ராஜேந்திர பிரசாத் இருக்கார்ல, அவர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜ் கிஷோர் பிரசாத், 2 பேரும் வந்து காந்திக்கு ஹெல்ப்பாக இருந்தாங்க. இதில் கொடுத்துருப்பாங்க அந்த 2 பேருமே இந்த சம்பரான் விஷயத்தில்.
ஆனால் அதன் பிறகு என்ன பண்ணான்னா துணைநிலை ஆளுநர் இருக்கார் இல்லையா, அந்த சம்பரானுடைய துணைநிலை ஆளுநர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணுறாரு. காந்தியடியை அந்த குழுவில் வந்து ஒரு மெம்பராக சேர்த்துக்கிறாரு. காந்தியடிகளை மெம்பராக சேர்த்துக்கிட்டு விசாரணை குழு பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து காந்தியடிகளையும் ஒரு மெம்பராக பிளான் பண்ணி கடைசியில் விவசாயியோட சிரமம் குறித்து குழுக்கிட்ட புரிய வைக்கிறதுல காந்திக்கு சிரமம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஸோ கடைசியாக இண்டியோ பண்ணையாளர்கள் வந்து விவசாயிகள் மீது நடத்திய அந்த அடக்குமுறைக்கு ஒரு முடிவு கொண்டு வர வகையில் இந்த தீன் காதியாங்கிற மெத்தடை வந்து ரத்து பண்ணுறாங்க. அவ்வளோ ரத்து பண்ணுறதுக்கு அந்த குழு பரிந்துரைக்குது. இந்த குழு அவ்வளோதான் மேட்ரு. ஐரோப்பிய வர்த்தகர்கள் படிப்படியாக சம்பரானை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதுதான் வந்து சம்பரான் சத்தியாகிரகம். அவ்வளோதான்.